வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம என்னதான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் இதை வீட்டில் ட்ரை பண்ணியே ஆகணும்னு நினைக்கிற ஒரு ரெசிபி தான் இந்த பரோட்டாவும் அது கூடவே சால்னாவும். நான் ஒரு சூப்பரான பரோட்டாவும் அது கூட எம்டி சால்னாவும் செஞ்சேங்க. சால்னா வந்து நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி பரோட்டாவும் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குறத விட நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த எம்டி சால்னாவை நான் அப்படியே பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இது கூட உங்களுக்கு காய்கறிகள் என்ன வேணாலும் சேர்த்து பண்ணலாம். வாங்க ஃபஸ்ட்டு வந்து பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா சால்னா வச்சு அப்புறம் பரோட்டாவை தட்டி போட்டு எடுக்கலாம். பரோட்டா மாவு பிசைகிறதுக்காக நான் 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கேங்க. இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி மைதா. நான் கரூரில் இருக்கக்கூடிய ரேவதி ஸ்டோரில் வாங்கினேன். உங்களுக்கு எந்த கடை பக்கத்தில் ஒரு நல்ல கடையாக பார்த்து வாங்கிக்கோங்க. எதுக்கு வாங்கினாலும் ஃபஸ்ட் குவாலிட்டியாக வாங்குங்க. அது கூட தேவையான அளவு உப்பையும் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். அப்படியே பிசைய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவீங்களோ அந்த மாதிரி பிசைஞ்சால் போதும். நீங்கள் எப்போவுமே பரோட்டாக்கு மாவு பிசையும் போதே எண்ணெயை வந்து அதிகம் ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம சப்பாத்தி பூரிக்கெலாம் மாவு பிசைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அப்படியே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை வந்து அப்படியே ஊற்றிடாதீங்க. கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைங்க. அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். ரொம்ப தண்ணியும் குடிச்சு வராது, அதே சமயம் ரொம்ப கல்லாட்டவும் போகாது. நம்ம பிசையும் போதே தெரியும். கணக்காக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மாவை பிசைஞ்சதும் அதை இந்த மாதிரி ஒரு க்ளீனாக இருக்கக்கூடிய கவுண்டர் டாப்பில் வச்சு அப்படியே நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விடுங்க. எந்த அளவுக்கு புரோட்டாவுக்கு நம்ம கை நோக மாவு பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு புரோட்டா சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் வரும். இதில் மைதாக்கு முட்டை சேர்த்து செய்வாங்க. நான் வந்து வீட்டில் செய்கிறதுனால கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறதுனால முட்டை சேர்க்கல. முட்டை சேர்த்து நான் செஞ்சு பார்த்துருக்கேங்க. நம்ம கம்மியான குவான்டிட்டி எடுக்கிறதுனால ஒரு முட்டையை உடச்சி ஊற்றும் போது அது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். முட்டை ஸ்மெல் அதில் வந்தது. அதனால நான் முட்டை சேர்க்காமல் செஞ்சேன். இது பர்ஃபெக்டாக இருந்ததுங்க. அடுத்தது இது மேலே அப்படியே எண்ணெயை பூசி அப்படியே ஊற விட்டுறலாம். நீங்கள் ஒரு ஈர துணி போட்டு கூட ஊற வைக்கலாம். நான் எப்பவும் போல் மேலே ஒரு குண்டாவை கவுத்தி அப்படியே ஊற வைக்க போகிறேன். இந்த மாதிரி மாவை ஊற வைக்கும் போதும் அதிகமாக எண்ணெய் சேர்க்க வேண்டாம். லைட்டாக அந்த மேப்பக்கம் காஞ்சி போகாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு சுற்றி வர எண்ணெயை தடவி வச்சாவே போதும். அதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே ஊற வச்சிடலாம். குறைஞ்சது 4 மணி நேரம் ஊறினா தான் உங்களுக்கு நல்ல அந்த மைதாவில் ஊறி சூப்பரான புரோட்டா கிடைக்குங்க. இப்போ இந்த மாவு ஊறுற டைமில் நம்ம அப்படியே நம்மளோட எம்டி சால்னாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா எடுத்திருக்கேன். அரைக்கிறதுக்காக தேங்காய், பட்டை, சோம்பு, முந்திரிக்கு பதிலாக நீங்கள் கசகசா கூட சேர்க்கலாம். ஆனால் நல்ல ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு குருமா வேணுன்னா முந்திரி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுதான் குழம்ப கெட்டி பண்ணியும் கொடுக்கும், அந்த டேஸ்ட்டை தூக்கியும் கொடுக்கும். இது கூடவே 2 பெரிய பல் பூண்டையும் ஒரு வரமிளகாய் ஒன்று சின்னதாக சேர்த்துருக்கேன். இது காந்தாரி மிளகா, காரம் அதிகமாக இருக்கும். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூடவே நம்ம குழம்பு மிளவடி, கறி மிளவடி, கரம் மசாலா, அப்புறமா நான் வீட்லேயே அரைச்ச கரம் மசாலாவையும் சேர்க்க போகிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளவடி, கறி மிளவடியெல்லாம் இல்லைன்னா சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறமா கரம் மசாலா இது 3ஐயும் சேர்த்திங்கனாவே அந்த டேஸ்ட் வந்துடுங்க. இந்த வீட்லேயே ரெடி பண்ண கரம் மசாலா என்னென்னா, பிரியாணிக்கு நம்ம வாங்குறதுல எல்லாத்தையும் போட்டு இடித்து வைக்கிறது தான் அந்த வீட்லேயே ரெடி பண்ண கரம் மசாலா. அது கூட மஞ்சத்தூளும் நான் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எல்லோ கலர் வேண்டான்னா அந்த கலர்லேயே விட்டிங்கன்னா கொஞ்சம் ரெட்டிஷாக வரும், சிக்கன் குருமா மாதிரி வரும். அதுவும் நல்லாயிருக்கும். நான் மஞ்சத்தூள் சேர்த்து பண்ணுறேன். இப்போ இதை தாளித்து எடுக்க போகிறோம். இப்போ முக்கியமான ஒன்று, ஒரு ஸ்பூன் கடலை மாவை எடுத்து அதை அப்படியே கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எம்டி சால்னால ரொம்பவே முக்கியம் அந்த கடலை மாவு. இப்போ ஒரு மண் சட்டியில் எண்ணெய் விட்டு நம்மளோட ஹோல் ஸ்பைசஸை போட்டு அப்படியே தாளிப்பு கொடுக்குறேன். நல்லா இந்த ஸ்பைசஸோட வாசனை அந்த எண்ணெயில் இறங்கி வந்ததுமே வெட்டி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கிறேங்க. இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கணும்னா அந்த குழம்புல வந்து கரைஞ்சி போகிற அளவுக்கு வதங்கணும். நறுக்குன்னு வாயில் கடிப்படக்கூடாது. அதனால பெரிய வெங்காயத்தை வதக்கும் போது நல்லா வதக்கிக்கோங்க. அதே மாதிரி தக்காளியையும் சேர்த்து வதக்குறேன். தக்காளியும் நல்லா குழஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஹோல் ஸ்பைசஸ்க்கு பதிலாக கடுகு தாளிப்பு கொடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சட்டிலாக போயிடும். அதனால் என்றைக்குமே ஹோல் ஸ்பைசஸ் போட்டு தாளித்து இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் ரொம்ப முக்கியமானது புதினா இலையை சேர்க்கறது. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை சேர்க்குறேன். இந்த புதினா இலை தான் அந்த குருமாவோட டேஸ்ட்டை இன்னுமே தூக்கி கொடுக்கக்கூடியது, மணத்தையும் தூக்கி கொடுக்கக்கூடியது. நல்ல ஒரு கைப்பிடி அளவு புதினாவை சேர்த்து அதை ஒரு வதக்கி விட்டுட்டு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய கடலை மாவு கரைசல் இருக்கு இல்லைங்களா,
அதையும் ஊற்றி தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். இதில் நம்ம ஹோல் ஸ்பைஸஸ் சேர்த்து வதக்கிறதும், புதினா இலை, அப்புறமா இந்த கடலை மாவு கரைசல், அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி ஊற்ற போகிறதும் தான் மெயினான டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது. இந்த கடலை மாவு வந்து நல்லா கொதித்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 4-5 கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் கரைசல், அதை வந்து சேர்க்க போகிறோம். இதில் நம்ம இந்த மாதிரி சால்னால உப்பு ஆட் பண்ணும்போது நம்ம புரோட்டாவில் எந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கோங்கிறத மனசில் வச்சு உப்பு போடணுங்க, இல்லைனா கச்சல் ஏறிடும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு குறைச்சோ கூடுதலாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் அந்த தேங்காயை அரைச்சி வச்சுருக்கக்கூடிய கரைசலை சேர்க்க போகிறோம். தேங்காய் கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு 2-3 கொதி விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த குருமாவோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குங்க. நம்ம ஒரு பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிடக்கூடிய குருமாவோட டேஸ்ட்டு அப்படியே இதில் கிடைக்கும். நான் ட்ரை பண்ணதில் இது ஒரு பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம புரோட்டா சால்னா வச்சாச்சு. அடுத்து நம்ம புரோட்டாவையெல்லாம் தட்டி போட்டு எடுத்துடலாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த புரோட்டா மாவை ஒரு 4 மணி நேரமாவது ஊற விடுங்க. அப்போ தான் நல்லா ஊறி அந்த எலாஸ்டிக்காக வரும். உங்களுக்கு தொடும்போதே தெரியும் எந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இழுக்கும்போது பாருங்கள் எப்படி வருது, ரப்பர் மாதிரி. இந்த மாதிரி மாவு வரணும். அப்போ தான் இந்த புரோட்டா வந்து நமக்கு சூப்பராக வரும். இப்போ திரும்பவும் இதை நல்லா இழுத்து பிசைஞ்சு விட்டு உருண்டைகளாக உருட்டி அது மேலே எண்ணெயை தடவி திரும்ப ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற விட போகிறோம். சொன்ன மாதிரி திரும்பவும் இந்த மாதிரி நல்லா இழுத்து பிசைங்க. கை நோக பிசைஞ்சாதான் அந்த புரோட்டா வந்து சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் வரும். அது நீங்கள் முட்டை சேர்த்து செய்கிறீங்களா முட்டை சேர்க்காமல் செய்கிறீங்கிறாங்க மேட்டர் இல்லைங்க. நம்ம எந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுக்கிறோமோ அதில் தான் புரோட்டாவோட டேஸ்ட் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நான் உருண்டைகளாக உருட்டி எடுக்கிறேன். நீங்கள் புரோட்டா கடையில் செய்கிற மாதிரி முட்லியாக எடுத்து கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது மேலே நல்லா எண்ணெயை பூசி திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் நல்லா அதை ஊற விட போகிறேங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கக்கூடிய உருண்டைகளை எடுத்து ஒரு கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு நல்லா தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டு இப்படி பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா எலாஸ்ட் ஆகி வரும். இப்படி தான் கடையிலையும் செய்வாங்க. இப்போ இதை மேலே ஒரு கை கீழே ஒரு கை வச்சுக்கிட்டு அப்படியே வீசி எடுக்க போகிறோம். எனக்கு வீசுறதெல்லாம் வரலங்க, சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி வருதுன்னு. ஆனால் நடுவில் ஓட்டை விழுந்துருச்சு, எனக்கு அது சரியாக பண்ண தெரில. அப்போ எப்பவும் போல் நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டேன். நீங்கள் சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்க்கிறீங்களோ இல்லை வீசி எடுக்கிறீங்களோ எதாக இருந்தாலும் மாவு கரெக்டாக பசைஞ்சு நல்ல குவாலிட்டியான மைதாவாக வாங்கி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பரோட்டா வந்து கடையில் கிடைக்கிறத விடவே நல்லா சூப்பராக சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக வருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா உருட்டி தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கிட்டேன். அதான் நீங்கள் அதை அப்படியே எடுக்கும் போதே அது கவுண்டர் டாப்பை விட்டு அழகாக வந்துடுங்க. கையில் வச்சு ஒரு சுற்றி வச்சிங்கன்னா முடிஞ்சது, வேறு ஒன்றும் தேவையில்லை. அது மேலே அப்புறம் கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து தோசைக்கல்லில் அந்த பக்கம் இந்த பக்கம் சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பரோட்டா ரெடி ஆயிருங்க. நம்ம புரோட்டா சுட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி கல்லை நல்லா பதப்படுத்திக்கணுங்க. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ரொம்ப சூடாக இருந்ததுன்னா வெளியிலெல்லாம் கருகிரும், நடுவில் மாவு வேகாமல் அப்படியே இருக்கும். அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து கல்லை பதப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கக்கூடிய பரோட்டா எல்லாத்தையும் போட்டுடலாம். பரோட்டா போட்டு ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா தான் மேலே எண்ணெய் தெளித்து விடணும். அது வரைக்கும் எண்ணெய் தெளிக்காதீங்க. மேலே வெந்ததுக்கப்புறமா எண்ணெயை தெளித்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டு திரும்பவும் அது மேலே எண்ணெய் தெளித்து விட்டு இப்படியே திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான பரோட்டா ரெடி. நீங்கள் இதுக்கு அதிகமாக எண்ணெய் தெளிக்கணும்னு இல்லை, லைட்டாக தெளித்தாவே போதும். இப்படி நம்ம சூப்பராக சுட்டு எடுத்த பரோட்டா எல்லாத்தையும் நம்ம பரோட்டா கடையில் பார்க்குற மாதிரியே கவுண்டர் டாப்பில் வச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா தட்டி விட்டிங்கன்னா அப்படியே லேயராக பஞ்சாக அருமையான பரோட்டா ரெடி ஆயிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி தட்டி விடணும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா அப்படியே பஞ்சாக லேயராக வருங்க. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டான பரோட்டா கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி நான் இதில் முட்டையோ சோடா உப்போ எதுவுமே சேர்க்கலை. வீட்லேயே அருமையான பரோட்டாவை ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.